இவனுக்காக அவங்க வாழ்க்கையை ஏன்டா கெடுத்துக்கணும்? நான் அவங்க பக்கம் தான் நிப்பேன். நீங்க எனக்கு எதிராக தான் பேசுவீங்க, நல்லா தெரியுமே. ஏய், என்ன எதிரா இருக்கோம்? நாங்க என்ன எதிரா இருக்கோம் உனக்கு? உனக்கு தான் உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கணும்னு கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. கல்யாணம் ஆகியும் பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்க. இப்படி இருந்தா அந்த பொண்ணுக்கு எப்பறம் உன் மேல ஒரு ஈர்ப்பு வரும்? எனக்கே உன்னை பார்த்தா எரிச்சல் தானே வருது. என் தம்பி நீ இப்படி இருக்க நினைக்கும் போது எனக்கு அந்த பொண்ணு விஷயத்துல நீ பண்ணது தப்பு தானே? அதுக்கு மன்னிப்பு கேளு. ஆனா நான் தான் அந்த பொண்ணுகிட்டே சாரி கேட்டேன்ல. நில கிட்ட வேணா கேட்டு பாருங்க. சாமி கிட்ட கேட்டியா? இல்ல கேளு. ஆனா என்ன கேளுன்னு சொன்னேன். வேற வழி இல்ல. அமைதியா கொஞ்ச நேரம் கண்ண மட்டும். வாயை திறந்து சத்தமா மனசார கேளு. பல்லவா, வசமா மாட்டினா பாத்தியா? அண்ணனுக்கு இதெல்லாம் தேவைதானே? ஆனா மனசுக்குள்ள மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதெல்லாம் முடியாது. நான் சொல்றத சொல்லி கேளு. இனிமே தேவையில்லாம எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன், யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், எனக்கு கல்யாணம் ஆகலன்னு போய் சொல்லி ஏமாத்த மாட்டேன். சொல்லுடான்னு சொல்றேன்ல. ஓகே. இனிமே எந்த பொண்ணுகிட்டயும் தேவையில்லாம பேச மாட்டேன், பார்க்க மாட்டேன். கல்யாணம் ஏங்க இப்படி பூ மாதிரி கை வச்சுட்டு தேங்காய் உடைக்கு வந்தா எப்படிங்க?